பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தர் அருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். விருத்துக்குரியவர்களே, இந்த நாளில் கூட கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக அவர் காத்திருக்கின்றார். நமக்கு தேவையான வார்த்தைகளை அவர் அறிந்திருக்கின்றார். நம்மிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்று அவருக்கு நன்கு தெரியும். கேட்பது தான் நம்முடைய வேலை. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று நீங்கள் சொல்லி இந்த 30 நிமிடமும் ஆர்வத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் என்றால் நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு தேவையான வார்த்தைகளை அவர் நிச்சயமாக தருவார், உங்களை ஆசீர்வதிப்பார். நானும் கூட அவளாய் காத்திருக்கிறேன், இதனாலே ஆண்டவர் என்ன பேச போகிறார் என்று சொல்லி. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருக்காக நம்மை அர்ப்பணிக்கிறோம். இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு முதல் சனிக்கிழமை இருக்கிறபடினாலே நாகர்கோவிலுக்கு நாம் வருகிறோம். விருத்துக்குரியவர்களே, நாகர்கோவிலில் வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் பெதஸ்தா காம்ப்ளெக்ஸ், விஜயதா மண்டபம்லாம் இருக்குது. அதுக்கு மேற்கு பகுதியில் ஒய்எம்சி ஹால் இருக்குது. அங்கே வைத்து நம்முடைய விடுநாள் கூட்டங்கள் நடைபெறும். காலை 10 மணிக்கு ஆரம்பித்து 1 மணிக்கு முடியும். அதன் பிறகு அடியார் உங்கள் யாவருக்காகவும் தனித்தனியாக ஜெபிப்பேன். கட்டுகள் உடைக்கப்படும், இயேசு விடுதலை கொடுப்பார். அனைவருக்கும் மிக சுவையான விருந்து பரிமாறப்படும் என்பதையும் கூட தெரிவித்துக் கொள்கிறோம். பிரித்துக்குரியவர்களே, அடைக்கலான் குறிமொழியில் எழுத்துக்காய் ஜெபியுங்கள். அங்கே ஏராளமான இடங்கள் இருக்கிறது. வயதானவர்கள் தாராளமாய் வந்து அங்கே சேரலாம். தினந்தோறும் அவர்களுக்காக ஜெபங்கள் ஏறெடுக்கப்படுகிறது. டாய்லெட்டுகள் கட்டப்பட வேண்டும், டென்ட் போடப்பட்டிருக்கிறது, அதுக்கு பணம் கொடுக்க வேண்டும், பல காரியங்கள் உண்டு. அதற்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். இப்பொழுதும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 3வது அதிகாரம் 2வது வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அப்பொழுது தன் தாயின் வயிற்றிலிருந்து சப்பானியாய் பிறந்த ஒரு மனுஷனை சுமந்து கொண்டு வந்தார்கள். தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் என்ற வைப்பார். தன் தாயின் கருவில வயிற்றிலிருந்து வரும்பொழுதே சப்பானியாய் பிறந்திருந்த ஒரு மனிதனை குறித்து இந்த நாளிலே காண இருக்கிறோம். He was lame since the day he came out of his mother's womb. என்ன பாவம் பார்த்தீங்களா? 2 கால் கை நல்லா இருந்தே நம்ம நிறைய நேரங்களில் தடுமாறுறோம், கீழே விழுந்துடுறோம். காலில் வலிக்குது, கையில் வலிக்குது நம்ம சொல்கிறோம். வாழ்நாள் பரியந்தம் இன்னைக்கு நமக்கு காலில் கையில் பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முக்கியமாக காலில் புண்ணு, முட்டில் வலி, ஆங்கிளில் பெயினுங்க, ஜோமுண்டுங்க, விரல் ஒரு மாதிரி இருக்குது, நிறைய பிரச்சனை. கால் இருந்துமே இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. எனக்கு இப்போ தெரிஞ்ச ஒருத்தர் அடிக்கடி சொல்லுவார், காருக்கு டயர் தான் முக்கியம், ஒரு மனுஷனுக்கு கால் தான் முக்கியம் அப்படின்னு அவர் அடிக்கடி சொல்லுவார். அவர் லாங்குவேஜ்னா அவர் டிரைவர், அதனால் அவர் சொல்லுவார், இப்போ டயர் தான் காருக்கு முக்கியம், மனுஷனுக்கு கால் தான் முக்கியம். கால்களை பலகீனப்படுத்திடலாமான்னு சாத்தா இன்னைக்கு அணைஞ்சி திரியிறான். இவன் கால் நல்லா இருந்தால் தானே ஊழியம் செய்கிறான், ஓடி ஆடுறான். காலில் அந்த வியாதியை கொடு, இந்த வியாதியை கொடு, புண்ணை கொடு, காலை வீங்கி வை அப்படின்னு சொல்லி சாத்தான் போராடிக்கிட்டு இருக்கிறான். அது ஒரு பக்கம். காலோடு நம்ம வந்து பிறந்து வாழ்ந்த பிறகு. ஆனால் ஒரு சிலர் பிறக்கும் போதே ஜப்பானியாக பிறக்கிறாங்கன்னு சொல்லி இந்த இடத்துல நான் வாசிக்கிறோம். அது எவ்வளோ வேதனை. அதோடு கூட அந்த கதை முடிந்தது. அதனால் சாதனை செய்ய முடியாது, முன்னேற முடியாது. ஆனால் அது ஒரு பெரிய ஒரு வேதனையான காரியம் என்பதில் சந்தேகம் இல்லை. பெற்ற தாய் தகப்பனுக்கு வேதனை. யார் ஜப்பானியாக பிறக்கிறாங்களோ உங்களுக்கு விவரம் தெரிய காலையாக இப்படி இருக்குங்கிறது ஒரு பெரிய வேதனை. யாரோ ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு அவசியம், கட்டாயம் வேறு. அதனால் அது ஒரு பயங்கரமான ஒரு காரியம். இது என்ன காரியம் என்று நமக்கு தெரியல. இதை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெடியாக இல்லை. இது அவங்க செஞ்ச பாவமா, அவங்க அப்பா செஞ்ச பாவமான்னு சீசரில் கேட்டது மாதிரி நான் கேட்க விரும்பலை.
இல்லைன்னா செய்வனையா ஏவலா அதனால் இப்படி பிறந்துட்டாப்புல, அதெல்லாம் நமக்கு இன்றைக்கு தேவையில்லை. பிரியத்துக்குரியவர்களை, இந்த மனிதனுக்கு இப்பொழுது ஒருவரும் இல்லை. இந்த மனிதன் இப்படியாக சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். கால் இல்லாதபடினாலே யாரோ ஒருவரை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலைமை. அது அவனுக்கு ஒரு அதிக வருத்தத்தை மத்தியிலே அவர் இருந்தார் என்று நான் காண்கிறோம். இன்னைக்கு நீங்களும் கூட இவரை போல நடக்க முடியாதவராக, முன்னேற முடியாதவராக, வாழ்க்கையில் தொடர்ந்து பிரயாணிக்க முடியாதவராக, தொடர்ந்து வெற்றி பெற முடியாதவராக, சாதிக்க முடியாதவராக, வெற்றி படிகளில் ஏற முடியாதவராக நீங்கள் இருக்கிற இடத்துலேயே நீங்கள் இருக்கலாம். ஏனென்றால் சாத்தான் கால்களை எடுத்து தான் ஒருத்தரை முடக்கி ஒரு இடத்துல வைக்கணுங்கிறது அவசியம் இல்லை. கால்கள் இருந்தாலும் கூட அவன் பல தடைகளை போட்டு பல விதங்களில் உங்களோடு போராடி நீங்கள் முன்னேற முடியாதபடி, நடந்து செல்ல முடியாதபடி, சந்தோஷமாய் வாழ முடியாதபடி உங்களை கட்டி போடலாம் என்பதுதான் இந்நாளிலே ஆண்டவர் மூலமாக நாம் கேள்விப்படுகின்ற காரியம். ஒரு வாழ்விலே ஒரு மனிதனுக்கு முன்னேற்றமே இல்லை என்றால் அவனுடைய உள்ளமானது சோதிக்கப்படும், வேதனைப்படும், துன்பப்படும். எவ்வளவோ போராடி பார்த்தும் வாழ்விலை எங்கே நீங்கள் ஆரம்பித்தீர்களோ அங்கே இருக்கிறீர்கள் என்றால் அதை விட வேதனை என்ன இருக்க முடியும்? 10 வருடங்களுக்கு முன்பு, 20 வருடங்களுக்கு முன்பு நீங்கள் எங்கே இருந்தீர்களோ அப்படித்தான் இப்பொழுதும் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது என்றால், உங்கள் பிஸ்னஸ் இருக்குன்னா, உங்கள் ஃபேமிலி இருக்குன்னா, உங்கள் வீடு அப்படியே தான் இருக்குன்னா, அது ஒரு வேதனை ஏற்படுத்துகின்ற ஒரு காரியம். வளர்ச்சி வேண்டும், முன்னேற்றம் வேண்டும், வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும், வாழ்க்கையில் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். சென்ற வருடத்தில் இப்படி இருந்தேன், இப்பொழுது இவ்வளவு ஸ்ட்ராங்காக இருக்கிறேன். அதுக்கு முன்னோட்டி நான் இப்படி இருந்தேன், இன்னைக்கு இவ்வளவு நான் வளர்ந்திருக்கிறேன் எனப்பட்ட ஒரு சாட்சி வேண்டும். அப்பொழுதுதான் வாழ்க்கை ருசியானதாக இருக்கும், இன்பமானதாக இருக்கும். சைனீஸ் பிரசிடென்ட்டு, அவர் ஒரு கம்யூனிசவாதி. அவர் அந்த நாட்டை இரும்பு கரம் கொண்டு அவர் அடக்கி ஆள்றார். அவர் கொரோனாவில் உலகமே பாடுபட்ட பொழுது, லாக்டவுன் எல்லாருமே தள்ளாடிய பொழுது அவர் சொல்கிறார், கடந்த 4 வருடங்களாக 5 வருடங்களாக சைனா வரலாறு காணாத எழுச்சியை கண்டிருக்கிறது, பொருளாதாரத்தில் இவர் வளர்ந்திருக்கிறோம் என்று சொல்லி அவர் ஆர்ப்பரித்தார். நம்ம நாடு இவ்வளவு வளர்ந்துருக்குது, மிலிட்ரியில் இவ்வளோ வளர்ந்துருக்குது, ஃபைனான்ஸில் இவ்வளோ வளர்ந்துருக்குது, நம்ம தொழில்கள் எல்லாம் ஒண்டர்ஃபுல்லாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அப்படி அகமகிழ்ந்தார். வளர்ச்சி. கர்த்தரை அறியாத ஒரு மனிதன், கொரோனாவை அவர் தான் உலகத்துக்கே விட்டு முடக்கினார் என்கிற ஒரு பெரிய பழியை சுமக்கின்ற மனிதன், கர்த்தருக்கு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாத ஒரு மனிதன், நாங்கள் வளர்ச்சி அடைந்து விட்டோம் என்று சொல்லுகிறார். நமது நாட்டை நோக்கி பார்க்கிற பொழுது ஆண்டவரை அறியாதவர்கள் தான் இன்றைக்கு மிகப்பெரிய பணக்காரர்களாக, ஒவ்வொரு நாளும் வளர்ந்து மேலே போகின்றவர்களாக, ஏராளமான கோடிகளை சம்பாதிக்கின்றவர்களாக, எல்லா துறைகளிலும் கால் பதிக்கிறவராக இருக்கிறாங்க. வளர்ச்சி, பயங்கரமான வளர்ச்சி. அவங்க ஷேர்ஸ்லாம் நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட் போனீங்கன்னா பயங்கரமான வளர்ச்சி. அவங்கெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கிறாங்க, வாழ்க்கையில் விளந்துக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க கால்கள் வேகமாக ஓடுகிறது. ஆண்டவர் அறியாத பிள்ளைகள், ஆண்டவருக்கு தூரமானவர்கள், இயேசு என்றால் யாரென்றே அறியாதவர்கள், அவர்களுடைய பிஸ்னஸ், அவங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ், அவங்களுடைய வருமானங்கள் எல்லாம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளோ இங்கே நாம் வாசிக்கிற மனிதனை போல சப்பானிகளாக, நடக்க முடியாதவர்களாக, பிஸ்னஸ் பண்ண முடியாதவர்களாக, தோல்வி அடைபவர்களாக எங்கே கொண்டு வச்சாங்களோ அங்கேயே இடத்துல உட்கார்ந்துருக்க. வேதனையிலும் வேதனை, பல வருடங்களாக முன்னேற்றத்தை காண முடியாதபடி எவ்வளவோ போராடி பார்த்து முயற்சி எடுத்தோம். இன்னைக்கு பேசிக்காக கூட தேவையான காரியங்கள் இல்லை, அடிப்படை வசதிகள் கூட இல்லை, சம்பளம் கூட கொடுக்க முடியல, வாடகை கூட கொடுக்க முடியல, சாப்பாடு கூட இல்லை. நான் சின்ன வயதில் ஒரு அண்ணனை எனக்கு தெரியும், அவங்க அப்போவுமே நல்லா பிஸ்னஸ் பண்ணுவாங்க, ஊழியங்களில் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. நான் அவங்களை பலமுறை பார்த்து சந்தோஷப்பட்டுருக்கிறேன். பரவாயில்லையே, ஒரு பக்கம் பிஸ்னஸ் பண்ணாலும் ஊழியத்தில் இருக்காங்க, ஊழியக்காரங்களை தாங்குறாங்க. அப்படி நான் சின்ன பிள்ளையாக இருந்து அவங்க பெரிய ஆளாக இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் காலங்கள் எல்லாம் ஓடிடுச்சு. நான் கர்த்தருக்காக பண்ணிக்கிட்டா வந்துட்டு ஆண்டவர் இப்போ என்ன ஆசீர்வதித்திருக்கிறார், பயன்படுத்துகிறார். அன்றைக்கு நான் தற்செயலாய் அவரை சந்தித்தேன். அவங்க பிள்ளைகள்லாம் பெரிய ஆளாக வளர்ந்துட்டாங்க. அவங்க சொன்னாங்க, ஃபைனான்ஸில் ரொம்ப கஷ்டம், வர வேண்டிய பணங்கள் வரவே இல்லை, ரொம்ப கஷ்டம், எல்லாம் லாக் ஆகி போயிருக்குது, பிஸ்னஸில் லாபமே இல்லை, பிஸ்னஸே நடக்க மாட்டேங்குது, தேவைகள் நெருக்குது, எனக்கு என்ன பண்ணே சொல்லி தெரியல. நான் அதிர்ச்சி அடைந்து போனேன். 30 வருடங்களுக்கு முன்பு, 35 வருடங்களுக்கு முன்பதாகவே பிஸ்னஸ் பண்ணாங்க. இன்னைக்கு இத்தனை வருடங்கள் கழித்து அவர் எங்கேயோ உழந்திருக்கணும், எங்கேயோ போயிருக்கணும்.
ஓடி ஓடி இவங்க மேலே போயிருக்கணும். இன்னைக்கு அவங்க எனக்கு வருமானமே இல்லை கஷ்டம், பிஸ்னஸே இல்லை, சாப்பாடே வழி இல்லை, எனக்கு என்ன பண்ண சொல்லி தெரியல. ஐயோ, ஒரு சப்பானியாய் அவர்கள் போய்விட்டார்களே, நடக்க முடியாதவர்களாய் போய்விட்டார்களே, முன்னேற முடியாதபடி போய்விட்டார்களே, ஒரு கர்த்தருடைய பிள்ளை சாதிக்க முடியாதவர் ஒரு மனிதனாய் மாறிவிட்டார்களே என்று நான் அவர்களுக்காய் கதறினேன். ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்பதில் ஒரு சந்தேகமே இல்லை. இருந்திருக்கும் என்றால் அவர் ஒரு சப்பானியாக இருந்திருக்க மாட்டாங்க, மேலே போயிருப்பாங்க, உயர்ந்திருப்பாங்க, ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தவறு, அவர்களை குற்றம் சொல்ல நான் வரல. சகோதரா, இன்னைக்கு நீங்கள் வளர முடியாமலே இருப்பீர்கள் என்றால், அதே இடத்திலே இருப்பீர்கள் என்றால், எல்லாரும் முந்தி போக போக, எல்லாரும் உயர போக போக, நீங்க மாத்திரம் கையை கட்டிட்டே உட்கார்ந்து இருப்பீங்கன்னா, எல்லாரையும் பார்த்து 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 ஐயோ ஐயோன்னு சொல்லி கொண்டிருப்பீர்கள். ஏதோ ஒரு இடத்துல தவறு நடந்திருக்கிறது அல்லவா? இன் சம் பிளேஸ் யூ ஆர் ஃபால்டரிங். ஏதோ ஒரு தவறு இருக்கு, சரி செய்ய வேண்டிய காரியம் இருக்கிறது. அதனால தான் வாழ்க்கையில உயர்வு இல்லை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்று உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நாம் வளர வேண்டும், நான் அதுதான் தேவ சித்தமா இருக்கு. இஸ்ரவேலை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதுதான் தேவனுக்கு பிரியம். நீங்க உயர உயர போகணுங்கிறது ஆண்டவர் சித்தம். ஆனா போக முடியல அப்படின்னா முன்னேற வேண்டும் என்று ஆசைப்படுங்கள். முன்னேற முடியாமல் சப்பானியாய் போல அப்படியே கிடப்பீர்கள் என்றால், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேளுங்கள். அப்பொழுது நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். அங்கு பாருங்கள், நான் கவனிக்க வேண்டிய காரியம், தேவாலயத்தில் பிரவேசிக்கிறவரிடத்தில் பிச்சை கேட்கும்படி நாடோறும் அவனை அலங்கார வாசல் எனப்பட்ட தேவாலய வாசல் அண்டையில வைப்பார்கள். இங்கே ஒரு காரியத்தை நாம் காண்கிறோம். தேவாலயத்திற்கு எல்லாரும் ஜெபிக்க வருகிறார்கள், ஆண்டவரிடத்தில் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி வருகிறார்கள். ஆனால் சாத்தான் என்ன செய்தான்? இவருக்கு நடக்க முடியாதனால அங்கே வைத்து, அங்கே வருபவர்களிடத்தில் பிச்சை கேட்கும்படியாக வைத்து விட்டான். இது நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வந்து உதவி செய்யுங்க, என் பிள்ளைக்கு அதை செய்யுங்க, என் மனைவிக்கு இதை செய்யுங்க, என் கணவருக்கு சுகந்தாருங்க, குடிப்பழக்கத்திலிருந்து விடுதலை தாருங்க, நான் இன்னும் பிஸ்னஸில் முன்னேறணும், எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச்சுக்கு வந்து ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஆனால் இங்கே இந்த மனிதனும் வருபவர்கள்ட்ட எனக்கு ஏதாவது பண்ணுங்க, நான் சாப்பிட்டு 4 நாள் ஆச்சு, எனக்கு நடக்க முடியாது, எனக்கு உதவி செய்யுங்க, எனக்கு ஏதாவது பண்ணுங்க என்று அங்கே அவர் வருபவர்கள்ட்ட போய் பிச்சை கேட்குறார், உதவி கேட்குறாரு. இதுதான் சாத்தானுடைய செயல். சாத்தான் என்ன செய்கிறான் பார்த்தீங்கன்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காத, ஆண்டவரை நோக்கி பார்க்காத, அங்கே வர்றவங்ககிட்ட நீ கேளு, அங்கே வர்றவங்ககிட்ட நீ ஏதாவது உதவி கேளு, அவங்க ஏதாவது செய்வாங்க பார்த்தியா, அவங்க சந்தோஷமாக போகிற நேரத்தில் ஏதாவது உனக்கு கொடுத்துட்டு போவாங்க, அதை வச்சு நீ வாழ்ந்துக்கலாம் இல்லையா என்று அந்த நேரத்தில் அவருடைய வயிறு நிரம்பும்படியாக வர்றவங்க போகிறவங்கெல்லாம் போகிற பிச்சை காசுகளை வைத்து வாழும்படியாய் ஒரு அலங்கோலமான ஒரு சூழ்நிலையை அந்த அலங்கார வாசலிலே உண்டாக்கினான் என்று காண்கிறோம். இதைத்தான் சாத்தான் இன்றைக்கும் செய்து வருகிறான். நிறையவங்க ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு கேட்கறதில்ல, அவங்க மாறாக சத்ரு அவங்களை வஞ்சித்தபடியினாலே அழைத்து வர்றவங்ககிட்ட, இல்லைன்னா ஊழியக்காரங்கிட்ட இன்றைக்கி கேட்குறவங்களெல்லாம் நிறைய பெருகி இருப்பதை காண்கிறோம். தொலைக்காட்சியில் நம்ம ப்ரோக்ராம் வர்றதுனால நிறைய பேர் பார்த்து, பிரதர் எனக்கு அந்த உதவி தேவை, இந்த உதவி தேவைன்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. நான் அவர்களுக்கு என்ன சொல்ல? அவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக, அவருடைய தேவையை சந்திப்பாராக என்று வாழ்த்துக்கிறேன். ஆனால் எவ்வளோ ஒரு தவறான எண்ணத்தை சாத்தான் ஏற்படுத்துகிறான். ஒரு நாளில் நம்ம வந்து சர்ச்சுக்கு போவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், அந்த பிரதர் ஜோம் பண்ணுறாங்க, சேர்ந்து ஜோம் பண்ணும், அற்புதம் நடக்குங்கிற எண்ணத்தையெல்லாம் சாத்தான் எடுத்துகிட்டு அவர்கிட்ட கேளு, அவர் கொடுப்பார். ஊழியக்காரன்ட்ட கேளு. நிறைய ஃபோன் கால்ஸ் இன்றைக்கி இப்படி வருவதை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி அங்கே ஊழியக்காரங்கிட்ட கேட்கலாம், கூட வர்றவங்ககிட்ட கேட்கலாம், அந்த பிரதர்கிட்ட கேட்கலாம். சாத்தான் அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறான். இந்த எண்ணத்தோடையே சர்ச்சுக்கு வருகிற எத்தனையோ பேர்களை நான் காண்கிறோம். இவர் நடக்க முடியாதனாலே உதவி கேட்டார். இன்றைக்கி நடக்க முடிகிறவங்க கூட சர்ச்சுக்கு வந்தால் அந்த பிரதர்கிட்ட கேட்கலாம், இந்த பிரதர்கிட்ட கேட்கலாம், அவங்க அறிமுகமாவாங்க, இவங்க அறிமுகமாவாங்க, அதன் மூலமாக ஏதாவது ஹெல்ப் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் என்று சாத்தான் அவர்களை வஞ்சித்தபடியினாலே அப்படிப்பட்ட மனநிலைமையோடு கூட இன்றைக்கு அநேகர் எழும்புவதை காண்கிறோம். இல்லை, இது தவறான ஒரு காரியம். நம்ம நம்பிக்கை ஆண்டவர்கிட்ட தான் இருக்கணும். ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்வார், மனுஷங்க நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. அங்கே சர்ச்சுக்கு வர்றவங்க, ஊழியத்துக்கு வர்றவங்க, அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்போம் அப்படிங்கிற மாதிரி, கை நீட்டி கேட்போங்கிற மாதிரி ஒரு நிலைமை ஒரு காலம் ஒருவருக்கும் வரக்கூடாது என்று நான் விரும்புகின்றேன். இது சாத்தானுடைய பெரிய தந்திரம். அதனால் உறவுகள் உடைக்கப்படுகிறது. பணம் கேட்டவுடனே அங்கே பிரச்சனைகள் வருது, உங்களை குறித்து கேவலமான எண்ணங்கள் வருகிறது, பேச்சுக்கள் வருகிறது, உங்களை பார்த்த உடனே எல்லோரும் ஓடுறாங்க. ஆக
நீங்கள் அங்கே இப்படி ஓடுறாங்கன்னு சொல்லி அவங்க மேலே கோவப்பட்டு ஹெல்ப் கேட்டு பண்ணலன்னு சொல்லி கோவப்பட்டு அங்கே குழப்பங்கள், சர்வ குழப்பங்கள் ஏற்படுகிறது. இதை பார்த்து சத்துரு சிரிக்கின்றான். அவன் இதைத்தான் எதிர்பார்க்கிறவனாக இருந்தான். பிரியத்துக்குரியவர்களே, இன்றைக்கு இந்த மனநிலைமையை அநேகருக்கு சாத்தான் கொண்டு வந்து விட்டான். சர்ச்சுக்கு போனதாக ஹெல்ப் கிடைக்கும், கொடுப்பாங்க. அந்த பாஸ்ட் நிறைய காசு வச்சுருக்க அவர் தருவார். அந்த பிரதர் நிறைய பணக்காரங்கள் அங்கே வராங்க, அவங்க நமக்கு எதாவது பண்ணுவாங்க. இன்றைக்கி அப்படிப்பட்ட மனநிலைமை கொண்டு வந்து ஏராளமானவர்களை சாத்தான் உள்ளே கொண்டு வருவதை காண்கிறோம், வருத்தப்படுகிறோம். ஒரு காலம் இல்லாதபடிக்கு டிவியில் ப்ரோக்ராமை பார்த்துவிட்டு அநேகர் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்பதை நான் பார்க்கிற பொழுது அதிர்ச்சி அடைகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, காரணம் என்ன? அங்கே சாத்தான் இப்படி இந்த மனிதனை அலங்கோலமாக்கி அலங்கார வாசலில் வைத்தது போல தேவனுடைய ஊழியத்துக்கு வருபவர்கள் கூட, தேவனுடைய ஆலயத்துக்கு வருபவர்கள் கூட, ஊழியங்களில் பங்கேற்பவர்கள் கூட இப்படியாக மாறியிருப்பதை பார்க்கிறோம், வருத்தப்படுகிறோம். பிரியத்துக்குரியவர்கள், இல்லவே இல்லை. நம்ம ஆண்டவர்கிட்ட போவோம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவர் நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும், மனுஷங்க எனக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் தான் எனக்கு ஏதாவது செய்யணும்ப்பா. அவர்கிட்ட கேட்டு பாருங்கள், அவர் உங்களோட தேவைகளை சந்திப்பார். எதுக்கு மனுஷங்கிட்ட போய் கேட்குறீங்க, ஏமாந்து போகிறீங்க? அதனால் வருத்தம் தான் வரும், அவங்களுக்கும் வருத்தம், உங்களுக்கும் வருத்தம். அது பிறகு கசப்புகள், அந்த உறவுகள்லாம் உடைந்து நொறுங்கி போய்விடும். கர்த்தரையே நான் நோக்கி பார்ப்போம், ஆண்டவரையே நான் நோக்கி பார்ப்போம், அப்படி தேவைகளுக்கு அவரையே நோக்கி பார்ப்போம், வானத்தையே பார்ப்போம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதமே எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. முதலாவது நாம் எதிர்பார்த்தது தவறு என்பதை புரிந்து கொள்ளும். சர்ச்சுக்கு போகிறவங்ககிட்ட, வர்றவங்ககிட்ட, பாஸ்டர்கிட்ட எதிர்பார்ப்பது தவறு. அது தவறு என்பதை உணர்ந்து கொண்டு ஆண்டவர்கிட்ட தான் நான் எதிர்பார்க்கணும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் என்றால், அவரிடத்தில் நோக்கி பார்ப்போம் என்றால், ஏதாவது ஒரு வழியை திறந்து ஏதாவது ஒரு விதத்தில் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது என்று நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இதுக்குரியவர்களை கர்த்தர் இந்த நாளிலே பெரிய காரியங்களை அவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். அவர் பல விதங்களிலே உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார். அதை கொடுக்கணும், இதை கொடுக்கணும், என் மகனை அப்படி வைத்தணும், இப்படி வைத்தணும் வச்சிருக்காரு. நீங்களோ வேற யார்ட்டெல்லாம போய் கேட்டுட்டு இருக்கிறீங்க, அங்கே ஓடுறீங்க, இங்கே ஓடுறீங்க, ஆலயத்தில் போய் கேட்குறீங்க. கர்த்தர் பார்த்துட்டே இருப்பார். சரி மகன் போட்டு அங்கெல்லாம் இங்கே போகிற கேட்குறான், இங்கெல்லாம் போய் கேட்குறான். அவன் திரும்பி வருவான், ஒரு நாள் ஏன்ட்ட வருவான், அப்போ நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்லி ஆண்டவர் கெட்ட குமாரனுக்காக காத்திருந்தது போல உங்களுக்காக காத்திருப்பார். மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்காதீங்க. நாசியில் சுவாசம்ல மனுஷன் ஒரு காலம் உதவி செய்ய மாட்டான். அது வேதனையே கொண்டு வரும். கர்த்தரையே நோக்கி பாருங்கள், ஆண்டவர்கிட்டயே உதவி கேளுங்க, நம்பிக்கை ஆண்டவர் மீதே வைங்க. அப்பொழுதுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லும்படியாக விரும்புகிறேன். நிறுத்துக்குரியவர்கள், இந்த ஊழியத்தின் பாதையில் எவ்வளவோ தேவைகள் உண்டு, எவ்வளவோ நெருக்கங்கள் உண்டு. சாதாரணமான காரியம், பல லட்ச ரூபாய்கள் நம்முடைய ஊழியத்திற்கு மாதந்தோறும் தேவைப்படுகிறது. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் மக்கள் கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க. இதை போல சின்ன ஊழியக்காரராக எங்களுக்கு எந்த விதத்தில் ஆதரவே வராது. ரொம்ப ரேராக தான் காணிக்கைகள் வரும். அதன் மத்தியில் மாதந்தோறும் இந்த ஊழியத்தை கொண்டு சொல்ல வேண்டும், இத்தனை பேருக்கு உணவு கொடுக்க வேண்டும், அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்தை நடத்த வேண்டும், டாய்லெட் கட்ட வேண்டும். அந்த நேரத்தில் நான் ஆண்டவரையே நான் பிடித்துக் கொள்ளுங்க, ஆண்டவரையே நோக்கி பார்க்குறேன். வழியே இல்லைப்பா, நீங்கள் தான் ஏதாவது செய்யணும், நீங்கள் தான் எப்படியாவது நடத்தணும். அவரும் கூட கிருபையாக இறங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நடத்திட்டு வரார். பிரியத்துக்குரியவர்களே, நீங்களும் கூட கர்த்தரை நோக்கி பார்க்க பழகுங்கள். ஆலயத்திற்கு நாம் எதற்கு செல்கிறோம்? ஊழியத்துக்கு எதுக்கு செல்கிறோம்? ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்காக செல்கிறோம். அங்கே இருப்பவர்களிடத்தில் பாஸ்டர்ட்டே பணம் கேட்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம போகவே வேண்டாம். அப்படி போவோம் என்றால் அலங்கார வாசலில் அலங்கோலமான இந்த உணவனை போல நாமும் கிடப்போம் என்பதை மறந்து விடாதிருங்கள். நிந்தை நம்மை விட்டு நீங்கவே நீங்காது. பணம் கேட்டுட்டீங்கனாலே அந்த நிந்தை உங்களை விட்டு நீங்கவே நீங்காது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ரீத்துக்குரியவர்களே, அங்கே நாள்தோறும் பிச்சை கேட்குற இடத்துல கொண்டு போய் வைப்பாங்க, சாயந்தரம் தூக்கிட்டு போயிடுவாங்க. சாத்தா அப்படிதான், நாள்தோறும் பிச்சை கேட்குற அளவிற்கு கஷ்டம், நெருக்கம், பிச்சை கேட்டால் தான் வாழ முடிகிற நிலைமை சாத்தா கொண்டு வந்தான். எனக்கு அப்படி ஒரு வாழ்க்கை வேண்டவே வேண்டாம், இதை செட்டில் பண்ணுங்கப்பா, நிரந்தரமான ஆசீர்வாதங்கள் எனக்கு தாருங்க. ஆண்டவரை நான் யாரிடத்துல கேட்காதபடிக்கு வாழக்கூடிய அளவிற்கு என்னை மாற்றுங்க, நான் கொடுக்குற அளவுக்கு என்னை மாற்றுங்க, என் கையில் ஸ்திரப்படுத்துங்க, பலப்படுத்துங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நாடோறும் பிச்சை கேட்கணும், நாடோறும் யார்ட்டையாவது போய் கேட்டால் தான் வாழ முடிகிற வாழ்க்கை நிலவரங்கள்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம். பிரியத்துக்குரியவர்களை கத்துட்ட கேளுங்க, ராஜா நான் கொடுக்கணும், எனக்கு நாள்தோறும் யார்ட்டையும் கேட்டால் தான் வாழ முடிகிற இந்த கடினமான வாழ்க்கை வேண்டாம். அந்த தேவைக்கு இவட்ட கேட்போம், இந்த தேவைக்கு இவட்ட கேட்குமங்கிறது நிலவை வேண்டாம். ஆண்டவரை என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும். சங்கீதம் 23 வாசிக்கிறோம் அல்லவா, என் பாத்திரம் நிரம்பி வழியும். அப்படின்னு நிரம்பி வழிகிற பாத்திரமாக என்னை மாற்றும். நம்ம நிரம்பி வழிஞ்சிட்டே இருந்தால் அவங்களுக்கு கொடுக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கலாம், அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த ஊழியம் கொடுக்கலாம், இந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாம். நிரம்பிய வழியில் நம்ம கையில்னா நம்ம போய் ஹெல்ப் கேட்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். இதைத்தான் ஆண்டவர் நாடோறும் அவனை பிச்சை கேட்க சாத்தான் வைத்தான்.
நம்ம நாடோறும் அநேகர் கொடுக்கத்தக்க அளவிற்கு ஆண்டவர் நம்மை உயர்த்த வேண்டும். ஒரு காலமும் யார்ட்டையும் கேட்டு வாழணுங்கிற நிலைமை நமக்கு வரக்கூடாது என்று நம்ம ஜெபம் பண்ணுவோம். அப்பொழுது ஆண்டவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட வசந்த காலங்களை, சந்தோஷமான காலங்களை அவர் தருவார். அவர் அதை தர விரும்புகிறார். ஆனால் உங்கள் நம்பிக்கை யார் மீது இருக்கிறது என்பதை நீங்கள் முடிவு செய்யுங்கள். யாரை நம்ப வேண்டும்? ஆண்டவரையா அல்லது ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வருபவர்களையா, ஊழியத்துக்கு வருபவர்களையா? யாரை நம்ப வேண்டும், யாரிடத்தில் கேட்க வேண்டும் என்பது நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். ஆண்டவரிடத்தில் கேளுங்கள், உங்கள் பாத்திரங்கள் நிரம்பி வழியும், கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். நீங்கள் எல்லாத்தையும் அங்கே ஆலயத்துக்கு வரவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, ஊழியத்துக்கு வரவங்ககிட்ட கேட்டு பார்த்தீங்கன்னா, வேதனையும் அவமானம் தான், கண்ணீர் தான் மிஞ்சும் என்பதையும் மறந்து விடக்கூடாது. உங்களுக்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களா? எல்லாரும் நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். வர வேண்டும் எனது அரசே, மனுவே இஸ்ரவேல் அரசே, வர வேணும் எனது அரசே, மனுவேல் இஸ்ரவேல் அரசே. அப்பா, இந்த அருமையான நாளிலும் கூட அப்படி சத்தத்தை கேட்க எங்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்களே, உமக்கு நன்றி அப்பா. எவ்வளோ அருமையான ஒரு வார்த்தையை கேட்டோம். சாத்தா எங்களை சப்பானியாக்கி, முடவனாக்கி, நடக்க முடியாதபடிக்கு, முன்னேற முடியாதபடிக்கு பல வருஷங்களாய் அதே இடத்துல வைக்கிறான். வேண்டாம், முன்னேறணும்னு சொல்லி எங்களை அழைக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா. ஆலயத்திற்கு எதற்கு செல்ல வேண்டும், ஊழியத்துக்கு எதற்கு செல்ல வேண்டும், யாரிடத்துல கேட்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, ஒரு நாளும் கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடாது, கொடுக்கக்கூடிய நிலைமையில் இருக்கணும். ஆண்டவரது சத்தியத்துக்காக நன்றி செலுத்துகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். இப்பொழுது கூட ஆண்டவரே சோத்திரம் ஐயா. ரபா கபா ரீபா நாக்கர லபூராபா கரபால இழந்து போய் சரீரத்தில் வல்லமையெல்லாம் குறைந்து படுத்து படுக்கி ஆயிடுச்சிங்க. ஒரு காலத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தீங்க, அவ்வளோ வல்லமையாக இருந்தீங்க. எல்லாம் இழந்து போய் அப்படி மெலிஞ்சு போய் கிடக்குறீங்க. கர்த்தர் தொடுகிறார். அவர் உங்களுக்கு ஜீவன் கொடுக்கிறார், பரிபூர்ண ஜீவனை கொடுக்க. இழந்து போன சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் வரப்பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்து போகும் சகோதரா, கடந்து போகும். இது வறுமையான காலங்கள், ஏழாமையின் காலங்கள், இல்லாமையின் காலங்கள், கடன் வாங்குகிற காலங்கள், வட்டி கட்டுற காலங்கள் கடந்து போகும். மகனே, உன் கைகள் ஸ்திரப்படுகிற காலங்கள் வரும். நான் உன்னை ஆசீர்வதிக்கிற காலங்கள் வருகிறது, அது இந்த நாளிலிருந்து உண்டாகும் என்று சொல்லி தூய ஆவியானவர் சொல்லுகிறார். ரீ பாரா ரதியா கரா ஷிகராதா பாகாத்தனா பாரா கரா பாரதனா. மகனை, பல இடங்களுக்கு ஓடி ஓடி போய் பார்க்கிறாய், பணம் சம்பாதிக்க எங்கெல்லாமோ ஓடி போகிற, பணத்தை தேடி தேடி போகிற, உனக்கு கிடைக்கவே இல்லை. ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார், பணம் உன்னை தேடி வரும். நான் உன்னை பணம் தேடி வரும்படியாய் செய்வேன். பணம் உன்னை தேடி வரும்படியாய் செய்வேன். உன்னை தேடி வரும்படியாய் செய்வேன். பயப்படாத, நான் உன் கரங்களை ஸ்திரப்படுத்துவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்கிறார். லீரா காபா ரீயாராதியா கரபால கரா. ஒரு அவப்பெயர் பிரதர், உங்களுக்கு அவப்பெயர். சமுதாயம்லாம் உங்களை கேவலமாக பேசுகிறாங்க. அவப்பெயரை சிக்கி தடுமாறி தலை குனிஞ்சு நிற்கிறீங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நின்றாத, நீ தொடர்ந்து ஓடு, முயற்சி எடு. அப்பொழுது எல்லாரும் உன்னை ஆச்சரியமாய் பேசுகிற அளவிற்கு உன்னை உயர்த்துவேன். நீயோ சோர்ந்து நின்று விடுவாய் என்றால் மக்கள் சொன்னது உண்மையாகிவிடும். இல்லை இல்லை, நீ போராடு, உனக்கு இன்னும் ஒரு வாழ்க்கை உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறேன். உயர்வு உண்டு என்று சொல்லி சொல்லுகிறேன். ரபாக்கி ஆரா தூணியா காராபாலா. மகளே, வாலிப மகளே, ஒரு நாள் ஊழியம் செஞ்சா பின்வாங்கி போயிட்டேன், பாவம் செஞ்சிருக்க. கர்த்தர் என்னை ஏற்றுக்கொள்வாரா? மறுபடியும் ஆண்டவருக்காக நான் எழும்ப முடியுமான்னு கேட்குறேன். என்னிடத்துல வருகிற எவனையும் புறம்பை தள்ளுவதில்லை என்று சொல்கிறார். உங்களை தள்ள மாட்டார். வாலிப மகளை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க, கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. ஜபூராதியா கபாலா காரா. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிற பொழுது இன்னொரு மகள் வேலை பார்க்குற இடத்துல பிரச்சனை, போராட்டம், வேலையை விட்டுலாமான்னு நினைக்கிறீங்க. இல்லை இல்லை, விடாதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலையை ஆயத்தப்படுது. அது வரைக்கும் இதில் இருங்க. சீக்கிரத்தில் புதிய வேலையை தருவார், உயரத்து கொண்டு செல்லுவார். காத்திருக்கிற இன்மாய் முடியட்டும், வறுமைகள் மாறட்டும். கேட்டு வாழுகிற சூழ்நிலையில் மறைந்து கொடுத்து வாழுகிற பிள்ளைகளாய் மாற்றுங்கப்பா. வயதானவர்களை விழுந்து விடாதபடி பாதுகாத்துக் கொள்ளுங்க. போதை அடிமைத்தனங்களை மாற்றுங்க. அனைத்து ஊழியர்களையும் ஆசீர்வதிங்க. எல்லா ஊழியக்காரர்களையும் ஆசீர்வதிங்க. நான் ஆசிரியர் திராட்சை பழத்தோட்ட ஊழியர்கள் நேசிக்கிறேன். நாள்தோறும் அப்படி நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற, ஜெபிக்கிற, தாங்குகிற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குறுகிய முதியோர்களுக்கு எவ்வளவு தேவைகள் உண்டு. ஆண்டவராக தங்க அநேகரை அழைத்து கொண்டு வர, கட்டடப் பணிகள் பாதையில் நிற்கிறது, செய்து முடிக்க உதவி செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய அந்யோன்ய ஐக்கியம் இல்லாத பிரசன்னமும்
அனைவரோடு என்றைக்கு சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை மனதுடன். ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. பெற்ற என் தாயும் நண்பர்கள் தள்ளுகையில், நான் நேசித்தோ ஒரு தன்னை ஒதுக்குகையில். பெற்ற என் தாயும் நண்பர்கள் கையிலுகையில், என் உயிர் கொடுத்து நான் நேசித்தோர் ஒருக்குகையில். என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. என்னுடையவன் என்று சொல்லி அழைத்தீரன் செல்ல பெயரை. வளர்த்தீரே எவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. வளர்த்தீரே எவ்வளவா உம் நாமம் மகிமைக்காக. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை, ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். நான் உம்மை நேசிக்கிறேன், எந்தன் உயிரை பார்க்கிலும். ஆராதிப்பேன் உம்மை நான் உண்மை
மனதுடன் ஆராதிப்பேன் உம்மை நான். உண்மை மனதுடன் ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே. ஒவ்வொரு நாட்களிலும் பிரியாமல் கடைசி வரை ஒவ்வொரு நிமிடமும் கிருபையால் நடத்திடுமே.